பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த நாளிலே சத்தியத்தை கேட்க வந்த உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் கிருபை தருவாராக. இந்த ஏவிஎல் டிகே மியூசிக் சேனல் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றி நீங்கள் விசுவாசத்தோடு பிரயாணப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கர்த்தர் தர கட்டளிடுவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். கர்த்தர் நித்தமா உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருத்து போல இருப்பார். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமா உன்னை என்னையோ நடத்தி, அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நித்தமா நம்மளை நடத்தி மகா வறட்சியான காலமானாலும் உன் எலும்புகளை நிலம் முழுவதும் பெலனாக்குகிறவர். உன் சரீரத்தில் நீர் சத்து குறையாதபடி காக்கிறவர். உன் எலும்பு குறுகி போகாதபடி, குன்றி போகாதபடி, உழந்து போகாதபடி நம்மளை காக்கிறவர். வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு செபிக்கணும். ஒருவேளை உன் சரீரத்தில் எலும்பு பகுதியில போராட்டம்னா ஏசையா 58:11 ஏசப்பா என் கை இல்லை, இது உங்கை, அந்த எலும்பு மேல வச்சு ஜெபிக்கிறேன். ஏசையா 58:11 ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிதானால் வாக்கு தத்தத்தோடு உன் வியாதியை தீர்க்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்மோடு இடைபடும்படி பரிசுத்தம் எது தலைப்பு? பரிசுத்தம் எது? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு பக்கம் 317. தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே புதிய ஏற்பாடு 1 பேதுரு 15:16 ஒரு வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை கவனித்து பாருங்க. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தரா இருக்கிறாரு. அல்லேலூயா. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. பரிசுத்தம்னா என்ன? அது நம்ம தெரியணும் இல்ல? அல்லேலூயா. பரிசுத்தம்னா என்ன? நான் நல்லா வெளுப்பான துணி போடுறதுனால பரிசுத்தமா? நான் குளிச்சு சுத்தபத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தமா? எது பரிசுத்தம்? எந்த விதத்திலும் நான் பாவம் செய்தார் இருக்கிறது பரிசுத்தமா? எது பரிசுத்தம்? ஆனால் ஆவியானவருடைய கிருபை எது பரிசுத்தம்னா, கர்த்தர் சொல்றாரு அழகா, உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. உங்க நடக்கையில் எல்லாவற்றிலும் அப்படின்னா, முதலாவது உன் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும். உன் செயல்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். ஒருவரோடு ஒருவர் நீ பகை வச்சிருந்தா பாவி,
பகை இருக்கக்கூடாது. உன் பக்கத்துல அக்கத்துல சபையிலேயோ வீட்டிலேயோ யாரோட நீ என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். திருமுழுக்கு ஞானசாரம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படிதான் இருக்கணும்? பரிசுத்தம்னா கடவுளுடைய கிருபைனால பகை இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கணும். அப்போ பரிசுத்தத்தோடு நம்ம ஆண்டவர் என்ன செய்தாரு? நடந்தார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராயிலும் ஒருவர் சொல்லக்கூடுமா? ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்த தேவன், ஒரு அன்னகர் வாழ்க்கை வாழ்ந்த தேவன், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த தேவன். அவரை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆனா உன்னை குற்றப்படுத்தலாம், என்ன குற்றப்படுத்தலாம், ஆனா ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாமல் பரிசுத்தத்தோடு வாழ்ந்தார். சொன்னதை செய்தார். சொன்னதை செய்கிற தேவன் அவர். வாசித்து பாருங்க. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் எது? பரிசுத்தம் எது? பரிசுத்தம் எது? கர்த்தருடைய கிருபையினால. எது பரிசுத்தம்? எது தீட்டு? எது தீட்டு இல்ல? எது அருவருக்கப்பட்டது? எது நல்லது? என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படும்படி கர்த்தருடைய வல்லமையும் பிரசன்னமும் கிருபையும் அசைவாடும்படி குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டது என்று அறிவீர்களா? அப்படின்னா அவரை யாரும் குற்றப்படுத்தல. அதுபோல உன்னையும் என்னையும் குற்றப்படுத்தாத ஆவியானவருக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும். எப்படிப்பட்டதான்? குற்றமற்ற. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம். பாவியா இருந்த நம்ம எப்ப பரிசுத்தமாக்கப்படுறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அவர் நமக்கு முதலாவது என்ன செய்தார்? நம்மளை பாவமர கழுவி நம்மளை சுத்திகரித்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை கர்த்தருடைய கிருபையினால் என்ன செய்றாரு? அந்த பாவம் கழுவப்படுவதற்காக நமக்கு என்ன செய்றாரு? திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த திருமுழுக்கு ஞானஸ்தானத்தின் அடையாளம் என்னன்னா, பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுறது. ஜீவனுக்காக நான் புதுப்பித்து மேல வரும்போது பரிசுத்தம், என் பாவம் எல்லாம் கழுவப்பட்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும்னா, ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினாலே கொஞ்சமாகில நம்ம தேவனுக்கு பயந்து வாழணும். நம்ம பரிசுத்த வாழ்க்கை எதுடான்னா, ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை நம்ம கையாளணும். அன்பு விலையேற பெற்றது. சபை கூடி வர்றத விட்டுவிடக்கூடாது. பண்டிகை நாட்களை விட்டுவிடக்கூடாது. உபவாச நாட்களை விட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆவியானவர் எப்பெல்லாம் உலாவுகிறாரோ அப்பெல்லாம் நாம் அங்க இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால நீ பரிசுத்தத்தோடு வாழற அப்படின்னா உன்னுடைய சபை நடவடிக்கைகள் எல்லாம் தவறாம சகல காரியங்களும் நடக்கணும். அல்லேலூயா. திருவிருந்துல வாழ்நாள் முழுவதும் தவறாம எடுக்கணும். கிறிஸ்துமஸ், நியூ இயர் ஆராதனை, உபவாச கூட்டங்க,
வீட்டுக்கு கூட்டங்க. இந்த உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இதெல்லாம் உதவி செய்யும். வாசிக்கலாம். 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்துல இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய? எது பரிசுத்தம்? நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படினா? நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நீ பரிசுத்தால் கிடையாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படுறதுன்னா அப்படி என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீ பரிசுத்தமா இருக்கிறியா இல்லையான்னு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருக்கிறியா இல்லையான்னு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு ஆண்டவர் என்னன்னா பேர் வச்சுக்கிறார் தெரியுமா? கீழ்ப்படியாதவன், வணங்கா கழுத்துள்ளவன், விபச்சாரக்காரன், எவ்வளோ பேர் வச்சுக்கிறார். பொய்யன். நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லவர்களை போலவே நடிப்போம். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைய, நல்லவங்களை போலே நடிப்போம். திரும்பி இப்படி திரும்புறதுக்குள்ள 1000 பாவம் செஞ்சிருவோம். வீட்டுக்கார் இப்படி திரும்பி திரும்புறதுக்குள்ள 1000 பாவம் செஞ்சிருவோம். மனைவி இப்படி திரும்பி திரும்புறதுக்குள்ள 1000 பாவம் செஞ்சிருவோம். ஆனா நம்ம சொல்லுவோம், நான் பரிசுத்தமா இருக்கிறேன். வாய் சொல்லும், உள்ளம் குத்தம் ஊசி மாதிரி குத்தம் உள்ள. அட பாவி, அட பாவி, அடி பாவி, நீயா பரிசுத்தம், நீயா பரிசுத்தம். உள்ளம் குத்தம். என்னைக்கோ எத்தனை ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக செய்யப்பட்ட பெரிய பாவ குற்ற உணர்ச்சி உள்ளத்தை குத்தம். ஆனா சாட்சி சொல்லுவோம் மைக்கு பிடிச்சு, நானு இப்படி. உண்மைதான். ஒரு விஷயத்துல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எப்படி அண்ணா? நீ திருமுழுகு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா அந்த நாளிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு விரோதமா யார் உன்னை தேவனுடைய வார்த்தைக்கு இடையில தடுத்தாலும் அந்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்க. அல்லேலூயா. என்ன இருதயத்தோட? சுத்த இருதயம். சுத்த இருதயம். நம்ம எதிலெல்லாம் சுத்தம் பார்ப்போம் தெரியுமா? எதிலெல்லாம் சுத்தம் பார்ப்போம் சொல்லுங்க பாப்போம். என்னடி பாத்திரம் தொலைக்கிற? சுத்தமாவே பாத்திரம் தொலைக்கலடி. பாத்திரம் சுத்தமா இல்லையா? வீடு வாசல் எப்படி இருக்குது பாரு. சுத்த பத்தமா இருக்கிறியா? வீடு சுத்தமா இருக்குதா? வீடு சுத்தமா இல்லையா? துணி சுத்தமாவே துவைக்கல. நீ எங்க பார்த்தாலும் சோப்பு கரையா இருக்குது. துணி சரியா துவைக்கல. அல்லேலூயா. ஏமா என்னமா குளிச்சுட்டு வந்துக்கிற? அங்கங்க சோப்பு நற, சுத்தமாவே குளிக்கலையே நீ. சரி சரி, இதெல்லாம் சுத்தம் பாக்குறோமே, இருதயம் சுத்தமா இருக்கா? கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாக தேவனுடைய மகாபெரிய கிருபை. சுத்த இருதயம்.
கபடற்ற புறாவை போல. தேவ பிள்ளைகளை, செய்தி கேட்கிறவர்களை, நம்மள ஆண்டவர் எப்போதான் தெரிந்து கொண்டாரு? நீதிமானா இருக்கும் போதா? கடகாரனா இருக்கும் போது? பாவியா இருக்கும் போது? சாவ போகும்போது? ஒருவரும் நமக்கு அன்பு செலுத்தாத போது தேவன் நம்மளை தேடி வந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை நம்மளதான். அதுதான் ஒரு பக்தர் சொல்றான். எப்படி? அன்பு என்பது எங்கதான் கிடைக்கும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அந்த தூய அன்பு கிடைக்குமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தைய சிலுவையிலே நமக்கு தந்தவர் மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டாரா. பாலாதாரா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேர் ஆமே. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. சகோதரா, சகோதரியே, சோர்ந்து போகாத. உனக்காக ரத்தத்தை கொடுத்த தேவன், உன்னை பரிசுத்தமாக்கின தேவன், உன்னை எத்தனை கடன் கண்ணீர் வேதனை சோதனை மீட்டெடுத்த தேவன். உன் நம்பிக்கை விட்டு விடாத. அல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நம்பினவர் கைவிட மாட்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஓ, நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்றல்ல இன்றல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றல்ல இன்றல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றல்ல இன்றல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. மறந்திடுவாரோ? வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ? வெறுத்திடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஆவியானுடைய மகாபெரிய கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்தான் நம்மளை தேடி வந்தார தவிர நம்ம அவரை தேடி போல. அப்போ அவர் அன்பை நம்ம ருசி பார்த்த பிற்பாடு பரிசுத்த வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும்னா, பாவத்திலிருந்து ஜீவனுக்காக தேவனுடைய கிருபையினால் திரும்ப ஞான தாண்டத்தை நம்ம அந்த பரலோகத்தில் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும்னா சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக அவசியமா இருக்கு. வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் 1, 2 ஒரு வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தது உண்டானா சகல துர்க்குணம், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. அல்லேலூயா. இப்போ திருமுழு ஞானஸ்தானத்தை நம்ம பரிசுத்த வாழ்க்கையில நம்மளை எப்படிடா காத்து கொள்ளணும்னா நம்ம குணாதிசயங்கள் இப்ப மாறணும். அல்லேலூயா. என்ன மாறணும்? குணாதிசயம் மாறணும். குணாதிசயம் மாறலன்னா உன்னை சொல்லுவாங்க, சி நீ எல்லாம் கிறிஸ்தவலா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறியா? என்ன சொல்லுவாங்க? குணாதிசயம் மாறணும். என்னென்ன குணாதிசயம்? முதல்ல துர்குணம். என்னவா? துர்குணம். எண்ணம் சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? எண்ணம் சரியில்லை. ஆண்டுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படும்படி கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ விசுவாச பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஜெபிக்கிற பிள்ளை, உழைக்கிற பிள்ளை, கஷ்டப்படுது. கர்த்தருடைய கிருபை நல்ல அழகா என்ன பண்ணுது? ட்ரெஸ் பண்ணுது, ஏதோ குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து நெகை நட்டு எடுக்குது, போட்டுன்னு வருது. ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாங்கறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் மனம் இல்லை. உள்ளத்துல பொறாமப்படுறாங்க. சி நம்மளாம் ஆண்டு புள்ள தானே, நகைலாம் போடலாமா? பொறாம. இது உண்மையிலேயே பரிசுத்தத்துக்கு சொல்ல, இதுக்கு வக்கு கிடையாது. என்ன இல்ல? பொறாம. முதலாவது என்ன செய்யணும்? உன் குணம் சரியில்லை. என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஜெபிச்சு திருமுழு ஞானஸ்தானம் எடுத்து உலகத்தா இருந்து உன் அன்பை ருசி பார்த்து அந்த குடும்பத்தை கர்த்தர் இப்படியா செழிக்க வைக்கிறிய ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொன்னா நீ பரிசுத்தம் உள்ள குணம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பொறாமப்படக்கூடாது. பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே முதல்ல நம்ம அவயங்கள் முதலாவது பரிசுத்தமா இருக்கணும். துர்குணம் சகலவித கபடத்தையும். கபடம்னா உனக்கு அவங்க மேல கசப்பு, உனக்கு அவங்க மேல கசப்பு. அவங்க எது கொடுத்தாலும் என்ன பண்ணுவ? பல்ல மட்டும் இழிப்பேன். நான் சாப்பிடறதில்ல சிஸ்டர், நான் சாப்பிடறதில்ல. ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது? கபடு, கசப்பு. என்ன இருக்குது? கபடு, கசப்பு உள்ள இருக்குது. சிரிப்போம். நான் பாஸ்டிங்ல இருக்கேன். ஆனா கசப்பு. நீ கொடுத்தா சாப்பிடக்கூடாது, நீ கொடுத்தா இது பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, ஆண்டவர் அப்படி சொன்னாரா? எது பரிசுத்தம்? எது பரிசுத்தம்? ஒரு சபையில ஒரு இரத்தத்தால கழுவப்பட்டு திருமுழு ஞானஸ்தானம் எடுத்து உன்னுடைய குணாதிசயம் பரிசுத்தமா இல்லைன்னா பரிசுத்தம் எதை நீ காக்க போற? அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால அடுத்து சொல்றாரு, வஞ்சகங்களையும். வஞ்சகம் என்ன? வஞ்சகம் உள்ள வச்சு நேருது. என்ன வஞ்சகம்? போவாத போவாத. நம்ம வீட்டு ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்களா என்ன? அவங்க வீட்டு ஜெப கூட்டத்துக்கு போவாத. அல்லேலூயா. நான் எத்தனை முறை கூப்பிட்டேன், வந்தாங்களா? வஞ்சகம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அன்புக்கு பொறாமை இல்ல, அன்பு தன்னை புகழாது. தேவ பிள்ளைகளே, எது பரிசுத்தம்? எது பரிசுத்தம்? வாய்க்குள்ள போறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா? இல்ல. வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அடுத்தது சொல்றாரு,
பொறாமை. என்னதான் பொறாமை? தேவ பிள்ளைகளே, பொறாமை மட்டும் படக்கூடாது தயவு செய்து கர்த்தருடைய கிருபையில. எல்லாரும் சொல்றாங்க பரிசுத்தம், நான் இப்படி போனா பரிசுத்தம், அப்படி வந்தா பரிசுத்தம், இந்த போனா பரிசுத்தம், அங்க போனா. இல்லவே இல்லை. முதல்ல உன் குணம் சரியில்லை. உன்னை நீ பரிசுத்தமாக்கு. முதலாவது உன் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்து. கர்த்தருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளே, பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும். புறங்குறுதல்னா என்ன? புறங்குறுதல்னா கலகம். எதை சொன்னாலும் குற்றப்படுத்துறது, எதை சொன்னாலும் குற்றப்படுத்துறது, எதை சொன்னாலும் குற்றப்படுத்துறது, புறங்குறுது, பொய் சொல்றது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. பிள்ளைகளை, யூதாஸ் என்ற ஒரு மனிதன் ஆண்டவரோட கூட இருக்கிறான். அவன் தான் ஆண்டவரை காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால பாஸ்கா ஆயத்தமாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்லுறது, அப்பத்தை தோய்த்து நான் யாரிடத்தில் கொடுக்கிறவன அவனை என்று தேவன் சொன்னார். அவர் கையால சாப்பிட்டு அவருக்கே துரோகம் பண்றாயா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கையால உதவி வாங்கிட்டு அவர் கையால சாப்பிட்டு அவர் கையால ஆசீர்வாதம் அவனே இது பொல்லாத ஆவிய. என்ன செய்யறான்? முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அப்ப கூட பாருங்க, எதற்காக வந்தாய் சகோதரா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னதான் தேவனுக்கு துரோகம் செய்தாலும் அவர் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். உன்னை தள்ளுகிறவர் அல்ல, உன்னை அணைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நே நல்ல இந்தல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நே நல்ல இந்தல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகள் ஆமே ஆமே, சிங்கம் கூட குட்டிகளை திணி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை திணி போடலாம். மறந்திடுமாறோ உன்னை வெறுத்திடுமாறோ, மறந்திடுமாறோ வெறுத்திடுமாறோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, கைகுறவாதாரணா. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியானுடைய மகா பெரிய கிருபையினாலே. அப்போ பரிசுத்தம் என்பது என்னடா, உன் வாழ்க்கையில உன் குணாதிசயங்கள் எல்லாம் அன்புள்ளதா இருக்கணும். வாசித்து பாருங்க, 2:4 வாசிங்களேன். மனுஷனால தள்ளப்பட்டதாயினும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்கள். 5 வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட பாத்திரம் நம்ம எல்லாம், ஆமாவா இல்லையா? ஒரு காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம்,
எவ்வளோ கண்ணீர் தேவ பிள்ளைகளே. ஆனா இதெல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்த கிருபை. அந்த பாதையிலிருந்து இந்த பாதையில நீ அமர்ந்திருக்கிறது அவருடைய கிருபை. அவர் உன்னை தெரிந்து கொண்டார், என்ன தெரிந்து கொண்டார். உன் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தார், உன் தரித்திரத்தை மறித்தார், உன்னுடைய எல்லா சூழ்நிலை மறித்தார், உன் வியாதிகளை சுகமாக்கினார், உன் கண்ணீரை துடைத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்து பொன்னாலும் வெள்ளியாலும் வெங்கலத்தாலும் இருமலம் சகல விதமான ஆசீர்வாதத்தாலும் கையிட்டு செய்யற வேலை எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை செய்கிறார். தள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான கல்லே சீயோன் நிலவிக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம எல்லாம் அந்த இடத்துக்கு போனோம்னா ஆண்டுடைய கிருபை உள்ள வேதம் சொல்லுகிறது. எப்படிதான் இருக்கணுமா? தேவனுடைய கிருபைனால பரிசுத்த ஆசாரியா கூட்டமாகும்படி கட்டப்பட்டவராக இருக்கு. ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த கூட்டம். கபடி இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு விசாரிக்கணும். ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒரு மகனுக்கும் மகளுக்கு திருமணம் நடந்தா நம்ம எல்லாம் கூட போய் ஒத்துழைக்கணும், உதவி செய்யணும், அவங்கள விசாரிக்கணும். ஒரு சபையில வரவங்க நம்ம எல்லாம் எப்படி இருக்கிற ஏதா இருக்கிற ஜெபிக்க கொள்ள பழகணும். சபை முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்பு நெருங்காது. கர்த்தருடைய கிருபை. வாசித்து பாருங்க, 9 வாசித்து பாருங்க. 2:9, 1 பேதுரு 2:9. நீங்கள் அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஜனம்? அவருக்கு சொந்தம் நம்ம தான். அல்லேலூயா. அந்த சொந்தக்காரரை நம்ம பார்க்க வர்றதில்லை அநேகர் சபையில. அந்த சொந்த தெய்வத்துடைய பிறந்த நாளை கொண்டாட வர்றதில்லை. அந்த சொந்தக்காருடைய சிலுவை தியானத்தை கொண்டாட வர்றதில்லை. அந்த சொந்த தெய்வம் உயிரோட வர்றத காக்க வர்றத நம்ம மக்க வர்றதில்லை. தேவ பிள்ளைகளே, அது இல்ல அது இல்ல அது இல்ல. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவேற்றுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. எதை அறிவிக்க வந்திருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அவர் புண்ணியம், அவர் எதெல்லாம் செய்தார் அதெல்லாம் புண்ணியம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய புண்ணியங்களே நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும், சத்தியத்தை சொல்லணும். தேவனுடைய கிருபைனால மக்களுக்கு சொல்லணும், ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய கிருபைனால நம்ம மேல மற்றவங்களுக்கு பயபக்தி வரணும்னா ஜெபிக்கணும். நீ முதலாவது ஃபயரா இருக்கணும். நீ சோர்ந்து போயிட்டுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ முதல்ல என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற பிள்ளை, எந்த நிலைமை இருந்தாலும் ஜெபம் பண்ற பிள்ளையா இருக்கணும், அன்பு செலுத்துற பிள்ளையா இருக்கணும். வீட்டுக்காரர் உன்னை திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, உங்க பிள்ளை நீ ஜெபிக்கிற ஜெபம் பயப்படணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் பார்த்தா அப்படி இருக்கணுங்க. அதிகாலையில எழுந்து ஜெபிக்கணும். எல்லாரும் தூங்கி இருந்தா கூட அவங்களுக்குள்ள அந்த உடம்ப கூசணும். அப்படியே அடாடா புள்ள ஜெபிக்கிறாங்களே, அவங்க கொஞ்சம் ஒருங்கி படுப்பாங்க. முதல்ல நீ தான் முதல்ல என்ன பண்ணணும்? அவருக்கு சாட்சியா நிக்கணும். அல்லேலூயா. அவர் புண்ணியங்களை சொல்லணும். உன்னை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். வாசிங்க 2:18 வாசித்து பாருங்க. வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்க எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஊழியக்காருக்கு மட்டும் கீழ்ப்படின்னு சொன்னாரா? உங்க வீட்டுக்காரு ரட்சிக்கப்படல, உங்க குடும்பத்துல சில ரட்சிக்கப்படல, முரட்டுத்தனமா இருக்கிறாங்க,
அப்படின்னா இனி என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிருபையில அவங்க குணம் அறிந்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய கிருபைனால நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிறது போல அவங்களுக்கும் கீழ்ப்படிந்து சில காரியங்களை நீ கர்த்தருடைய கிருபை நல்லா நடந்து போனாதான் உன் சமாதானம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்படி சமாதானம் இல்லாம நீ அப்படி பயங்கரமான காரியம் செஞ்சினா அந்த இடத்துல உனக்கு சமாதானம் கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய கிருபைனால வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவருக்கும் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவங்களுக்கும் அன்பு செலுத்துறது மாத்திரம் உங்க அன்பு பகிரக்கூடாது. கொஞ்சம் முரட்டான ஆளுங்க கிட்ட கூட நீ என்ன பண்ணணும்? பணிந்து தாழ்ந்து சோதரையா சோதர வர இருங்கிட்டயா பரவாயில்லையா. ஆனா ஆமா ஏய் சி அவனாண்ட போகல, அவன் ஒரு இவன் அவன் ஐயா சரி அது எனக்கு அதுக்கு அப்ப இந்த மிஞ்சின பதார்த்த வார்த்தையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணான்? அப்போ நீ பயபக்தியா போகும்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். தேவ கிருபை வாசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளே 20 வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தா அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தா அதுவே தேவனுக்கு முன்பா பிரீதியா இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன அழகான சத்திய வார்த்தைன்னா, எது பரிசுத்தம்? எது பரிசுத்தம்? தீமை செய்து கீழ்ப்படுகிறது பரிசுத்தமா? நன்மை செய்து உனக்கு பாடு வரும்போது கீழ்ப்படுகிற அது பரிசுத்தமா? அது பரிசுத்தம். எதுக்கு கிரியை உண்டு? பாரு தேவ பிள்ளைகளே, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட செய்யத்தான் அதனால என்ன கீர்த்தி உண்டு? அல்லேலூயா. வீட்டுக்காரர் வராரு, வேலைக்கு போயிட்டு வராரு, சாப்பாடு செஞ்சு வைக்கணும். 9:30 மணி ஆச்சு. அன்னையத்துக்கு தான் அரிசி கழின்னு உக்காந்துக்கிற. 9:30 மணிக்கு வேலைக்கு போய் வராரு. 9 மணிக்கு அரிசி கழிவுனுக்கிற. அவன் பசியோட வரான் மனுஷன். 9 மணிக்கு அரிசி கழிவுன்னு உட்காந்து நம்ம சாப்பாடு செய்யல என்ன 5 நிமிஷத்துல வெந்துட்டு போகுது. இப்பதான் அரிசி கழிவுனுக்கிற. பாம்பார் ஒண்ணு பலால்னு அது தப்பு செய்த அவன் அடிக்கிறான். அதுக்கு நீ கம்முனுக்கிற. அது புண்ணியம் இல்லை. தேவ பிள்ளைகளை, நீ எல்லாம் சரியா செஞ்சு வச்சு அவர் ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒண்ணு கடவுளுடைய வெளியே காட்ட முடியாத கோபத்தை சொந்த மனைவி சொந்த பிள்ளைங்கன்னு ஒரு அடி அடிக்கும் போது அப்ப நீ பொறுமையாக பாரு. அதுதான் நீதி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது நீதி? இது கணவருக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். நீ தப்பு செய்யும் போது அடிச்சு பொறுமையா இருக்கிறிய, அதுக்கு பலன் இல்ல. நீ நன்மை செய்து உபத்திரப்படுற பாரு, அப்ப பொறுமையா இருக்கிறிய, அதுதான் பொறுமை. தேவ பிள்ளைய, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எது பரிசுத்தம்? அவ சொல்லுவான் அந்த மனுஷன், மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஐயோ நான் கோவத்துல செஞ்சிட்டேன். ஆனா நீ எதுவுமே பேசலையே, நீ கம்முன்னு இருந்திய. சோதர ஆண்டவரே. அப்போ அவர் சொல்லுவாரு, என் மனைவி ஆண்டருக்குள்ள போயிட்டு எவ்வளவு மாறிட்டாங்க. என்ன திட்டின மனைவி, என்ன அடிச்ச மனைவி, என் கூட வாக்குவாதம் பண்ண மனைவி, இப்போ பாருங்க அவங்க செய்யாத தப்புக்கு நான் அடிச்சிட்டேன், வாய் திறந்து பேசல. ஆண்டவரே என்ன மன்னிச்சிரு. எது? கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைய, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா? பரிசுத்தமுள்ள பிள்ளைய நீ? உன் குணாதிசயம் மாறி இருக்குதா? முதல்ல கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. சோதரம். அல்லேலூயா.
வீட்டுக்காரர் அடிக்கிறாருன்னா என்ன பண்ணு, எங்க இந்த பக்கம் கூட அடிங்க, இது பாருங்க இந்த கன்னத்துல கூட அடிங்க, என்ன லூசா நீ ஏச்சி போ, ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. கம்முன்னு வாய் தருவாத அடிக்கப்பட்ட ஆட்டை போல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசிங்க. கடவுளுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. 1 Peter 2:22 23 வாசிங்க. இதற்காக 22 வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, ஒரு வாயில வஞ்சனை காணப்படும் இல்ல, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமா தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகலவிதமான வல்லமையோ அதிகாரமோ அவருக்கு இருந்தும் கூட என்ன செய்தாரு? ஒருவன் ஓங்கி கன்னத்தில் அறையும் போது மறுகன்னத்தை காட்டினான். யாரு? உலகத்தை படைத்த சர்வவல்லம் உள்ள தேவன். ஆனா நீயும் நானும் என்ன செய்யறோம்? தான் உறவு தனக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல கோவப்பட்டா அவங்க கோவப்பட்டதுக்கு மேல நம்ம கோவப்பட்டு மனதை வேதனைப்படுத்து. உன் குணாதிசயம் மாறி இருக்குதா? நீ சொல்ற நான் பரிசுத்தம் உள்ள ஜாதி, நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளை, தேவ பிள்ளையே, இந்த செய்தி கேட்கிற கட்டுரை பிள்ளையே, உன் குணாதிசயம் மாறி இருக்கிறதா? எது பரிசுத்தம்? சிலர் சொல்லுவாங்க பாவம் செய்தான் பாவி, பாவம் செய்யாத பரிசுத்தம். யார் யார் சொன்னா? கர்த்தர் கிருபைனால. இந்த வேதத்தை கவனிச்சுப்பார். தேவனுடைய பரிசுத்தம் நாம் மேம்படுவதா? வாசிக்கலாம். 25 வாசிச்சு பாருங்க. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிவானவரிடத்துல திரும்பப்பட்டிருக்கீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்தமான பிள்ளைகளை நடத்த ஒரு சபை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியக்கார கொடுத்திருக்கிறார், ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரியை கொடுத்திருக்கிறாரு, ஒரு உடன் ஊழியக்கார கொடுத்திருக்கிறாரு. தேவ பிள்ளைகளை இப்ப நீங்க போய் பாருங்க, நீங்கள் பரிசுத்தமான ஜாதி என்பதற்காக கடவுளுடைய கிருபையுடைய சபையை கொடுத்திருக்கிறார். மீதி எல்லாம் போய் பாருங்க, இன்னைக்கு யாரோ எங்கெங்க இருப்பாங்க. கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால உங்களை வழிநடத்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், பரிசுத்தமாக வேண்டிய பாத்திரம், ஒரு சபையை கொடுத்து ஒரு மேய்ப்பனை கொடுத்து கர்த்தருடைய கிருபையினால உங்களை என்ன ஒரு நல்ல வழியில கொண்டு போக தேவ கிருபையினால அந்த சிதறி கிடைக்கப்பட்ட நம்ம அவர் என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டா. தெரிந்து கொண்டு சபையில கொண்டாந்து நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைய 1 Peter 3:1-2. அந்தபடி மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தால் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். மயிரை பின்னி பொன்னாரவளை அணிந்து உயர்ந்த வஸ்திரம் உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராம. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. உங்க கீழ்ப்படிதனால ஒருவேளை உங்க கணவர் ரட்சிக்கப்படலாம். அப்போ நீங்க அலங்கரிக்கிற அலங்கரிப்பு எப்படிடா இருக்கணும்னா, வெளியே அலங்கரிக்க கூடாது. ஒரு அம்மாவை பார்க்குறேன் நான், அது முடி கொஞ்சோண்டு இருக்குது, இந்த முடி தலைமுடி நம்ம தொண்டு தான் இருக்குது. மறுநாள் பார்த்தா கீழே வரைக்கும் தொங்குது முடி. என்னடான்னு பார்த்தா கடையில போய் ஜவுரி முடி வாங்கிட்டு வந்து அதை பின்னி அது பூ வச்சுக்கின்னு நடந்து போகுது. இந்த அம்மாவுக்கு கொஞ்சோண்டு தானே முடி இருந்தது, இது இன்னும் இவ்வளோ தோளும் முடி அப்படியே வெளாச்சின தெரு பெருக்கின்னு போதுன்னு பார்த்தா ஜவுரி முடி. போயிட்டு
அந்த அம்மா முடி பூச்ச கையோடு முடி வந்துச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அது இல்ல அலங்கரிப்பு, அது இல்ல அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்பு. உன் குணாதிசயங்கள், உன்னுடைய குணாதிசயங்கள் வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை 4 வாசிங்க. வாசித்து கடவுளுக்கு கிருபையினால அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது விலையேற பெற்றதுன்னா உள்ளான குணங்கள் தான். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் தான் உன்னை வெளிப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். கடைசியா வாசித்து நம்ம கடந்து போவோம். வெளிப்படுத்துற விசேஷம், கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. தேவனுடைய பிள்ளைகளை 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி 11, 12 வாசிக்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இந்த 3ஆம் அதிகாரம் வரை வாசித்தோம் பரிசுத்தத்தை குறித்து. தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 கர்த்தருடைய கிருபையினால வாசித்தோம். வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்யணும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யணும் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யணும் நீதி செய்யட்டும், இது சீக்கிரமா வருகிறேன், அவனுக்கு கிரிக்க முடியும், அவனுக்கு நான் இருக்க முடியும், என்னோட கூட வருதுன்னு கர்த்தருடைய கிருபையினால வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் எது? கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ராபாலாதா. ஒரு விஷயம் நீ ஒப்புக்கொடு. நீ எங்கிருந்தாலும் சரி, இந்த தேசத்துல உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, முதலாவது உன் குணாதிசயம் பரிசுத்தமா இருக்கிறதா? உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கிறதா? உன் அவயங்கள் பரிசுத்தமா இருக்கிறதா? உன் ஆடு ஆபரணங்கள் பரிசுத்தமா இருக்கிறதா? உன் வீடு வாசல் பரிசுத்தமா இருக்கிறதா? எது பரிசுத்தம்? பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளும் போதுதான் உன் குணாதிசயங்கள் முதலாவது வேறுபட்டு இருக்கணும். ஓ தேவனுடைய கிருபை. ஓ பிள்ளைய, நீ எப்படிப்பட்ட பிள்ளைன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. எல்லாரும் ஓ ராபாலா தாரானாமா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நீ தள்ள இந்தல்ல தாயின் கருவில் தோன்றுமுடே, நீ தள்ள இந்தல்ல தாயின் கருவில் தோன்றுமுடே. தாய் கூட பிள்ளையாளை மறந்து போகலாம். ஆண்டவர் பிள்ளையை உன்னை மறக்காதவர், உன்னை வெறுக்காதவர், உன் தாயின் கருவிலே உன்னை உண்டாக்குனவர் அவர். ஓ தேவ பிள்ளைகளே, உன் அலைச்சலை அறிந்தவர். உன் குணாதிசயங்கள் மாறட்டும். உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு தேவ பிள்ளை. இதோ தேவ வல்லம் இறங்கட்டும். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. மாறா இவனேசு மாறிடாரே. நேற்றென்றும் நின்றும் மானினம் சென்று மாறிடா கோபாலாதாரானா. தாய் கூட பிள்ளையாளை ஆமே ஆமே ஆமே. வல்லம வல்லம தேவ மையம் இறங்கன், தேவ பிரசன் இறங்கன், கர்த்தருடைய வல்லம் இறங்கன். உன் குணாதிசயங்களை மாற்று மகளே, பரிசுத்தத்தோடு. பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்யணும், நீதி செய்யட்டும். அநியாயம் சரியா?
பரமபறையா? உன் குணாதிசயம் இன்னும் மாறலையா? வேதம் சொல்லுகிறது, நீ விருப்பப்பட்ட அப்படியாயிரு, நீ விருப்பப்பட்ட அப்படியாரு. நஷ்டம் நமக்கு இல்ல. தேவனுடைய மகாபலி கிருபை. நஷ்டம் ஆண்டவருக்கா இல்ல, நமக்கு தான். மனமாறு, மனமாறு. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம். ஓ கர்த்தருடைய பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, திருமண ஞானம் சார்ந்த பிள்ளையே, ரத்தத்தை கழுதப்பா, கர்த்தருடைய கிருபையால் கழுவப்பட்ட பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். ஓ தேவ பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவர், எது பரிசுத்தம்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. எங்கள் மத்தியிலே உலாவின தேவனே, எங்கள் மத்தியில் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புத ஆசை நடந்து என்னுடைய அவைகளை கர்த்தாவி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தரும்படி செபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதம், துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். தொடர்ந்து எங்களை ஆவிக்குள்ளாக்கி அநேக ஊழியங்களை கர்த்தர் எடுத்து நடத்துங்க. சகல தேவை சொல்லி செய்யுங்க. அற்புதம் நடக்கட்டும். சாட்சியம் சொல்ல கிருபை தாங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கு என்றென்றும் சதாகாலங்கள் அடிவாட். கர்த்தருடைய ஆடு கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம். கர்த்தர் நடத்துவார். ஒரு வாட்